ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஹாட் ரேசர் 150. ஸோ என்னடா கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து அப்போ தான் தோணுச்சு, டே முட்டா பையிலே உன் வாழ்க்கையே ஒரு கண்டென்ட்டு தான்டா அப்படின்னு தோணுச்சு. ஸோ பி எ பாய் இஸ் நாட் அ, அப்படி சொல்லக்கூடாது, பீயிங் எ பாய் இட்ஸ் நாட் ஈஸி. ஓகேவா? ஒரு பையனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சிம்பிளாக ஒரு மேட்ரு சொல்லவா? என் பைக் கூட வேணாம். ஓகேவா? இவனை விட்டுருங்க, இவன் இப்போதைக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்கான். இவனுக்கு எந்த குறையும் இது வரைக்கும் வைக்கல. மொபைல், ஓகேவா? மொபைலோட பேக் கவரை காட்டுறேன். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் என் நிலமையை புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தெரியுதா? இருங்க, பேக்கில் காட்டு. தெரியுதா? ஸோ இதுதான் வந்து தற்போதைய நிலைமை. ஓகேவா? ஆனால் என்ன தான் அடிப்பட்டாலும் வந்து ஃபோனோட டிஸ்பிளேக்கு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட கொடுக்காம இந்த பவுச் காப்பாற்றிருக்கு. ஸோ அனைத்தும் ஒரு நம்பிக்கை தானே. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் இருக்கான் பார்த்தீங்களா, குடிக்கிறான். என் பர்ஸில் இருக்க காசு தீர்ற வரைக்கும் பெட்ரோலை குடிக்கிறான். கம்பெனிக்காரன் என்ன தெரியுமா சொல்லி இவனை என்கிட்ட விற்றானுங்க, லிட்டருக்கு வந்து ஆவரேஜாக 40 to 45 கொடுப்பான்னு சொன்னாங்க. அடங்கொப்பத்தா, தலைவன் 10 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேங்கிறாங்க. சாரி, வீடியோ பார்த்து அதே பழக்கத்தில் சொல்லிட்டேன். 25 கிலோமீட்டர் தான் கொடுக்குறான். ஹைவே போனால் 30 தான் கொடுக்குறான். இதுதான் இவனோட கெப்பாசிட்டி. ஓகேவா? நானும் சரி, வண்டி நல்லா இருக்குது, இது மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கானுங்க, ஸ்பீடு பறக்கும்னு பார்த்தா அல்டிமேட்டாக பறக்கிறான். பவர் பிரிச்சுக்கிட்டு போகும்போது மைலேஜ் உறிஞ்சிக்கிட்டு தான் போகும். ஓகேவா? என்னடா இது வீடியோவில் இப்படி காட்டும்போது உன் கையில் என்னமோ தெரியுதேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால நடந்து. ஸோ யாரும் அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ சத்தியமாக வந்து நைட்டில் தூக்கம் வராமல் உட்காந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா அப்படின்னு சின்ன வயசில் தெரியல. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூங்கணும்னு நினைப்போம், ஆனால் தூக்கம் வராது. ஆனால் இப்போ படுத்த உடனே தூங்கணும்னு நினைப்போம், அப்போவும் தூக்கம் வராது. ஏன்னா வந்து சின்ன வயசில் நல்லா விளாடுவோம், ஜாலியாக இருப்போம், நைட்டில் தூக்கம் வராது, ஃபோனில் கேம் விளாடுவோம். ஓகே, அது ஒரு லைஃப் அப்படியே போயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது. என்னடா தூக்கம் வரமாட்டேங்குதே நானும் யோசிச்சு பார்க்குறேன். அடங்கொப்பா, நாளைக்கு என்னடா பண்ணுறது, நாளைக்கு விடிஞ்சால் என்னடா பண்ணணும், என்னடா வாழ்க்கை இப்படியே போகுது, நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் வராதா, நம்ம என்றைக்கு உருப்படுவோம் இல்லை உருப்படவே மாட்டோமான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் வந்து லைஃப்பை பற்றி ஒரு கவலை வருது இப்போ தான். ஓகேவா? ஸோ மெச்சூரிட்டி வர தான் வந்து ஒவ்வொரு சில விஷயம்லாம் வந்து நமக்கே புரியும். அதுவும் வந்து நைட்டில் தான் புரிய வரணுன்னு இருக்குது பார்த்தீங்களா? என் பகல்லலாம் தலைவர் என்ன கழட்டிகிட்டு இருக்காரு, அம்மா வெட்டியா? பகலில் வேலைக்கு போகிறோம். அண்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பசங்களோட லைஃப் எல்லாமே வந்து ஒரு 3 சர்க்கிள்குள்ளே அடங்கும். ஓகேவா? காலைல எந்திரிப்பான், வேலைக்கு போவான், நைட்டு வருவான், சாப்பிடுவான், தூங்குவான், அவ்வளோதான். திருப்பி அதே ரொட்டீன். இது சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர அவனுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் வந்து அவன் லைஃப்லேயே இருக்காது. ஓகேவா? இது வந்து எனக்கு நடந்துகிட்ருக்கு, அண்ட் வந்து உங்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒத்துக்காட்டியுமே இதுதான் உண்மை. ஏய் என்ன ஓடிட்டா? இருங்க, வ்ளாகில் கொண்டு வரேன். மஞ்சு, ஏ பாப்பா நீ வாடி, வ்ளாகில் உனக்கு காட்டுறேன், வா வாடி மயில். திஸ் இஸ் மை மஞ்சு குட்டி. ஹாய் சொல்றி. ஹாய், ஹவ் ஆர் யூ?
பேர் சொல்லு, ஐ எம் மஞ்சுளான்னு சொல்லு. அண்ட் வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க, குட்டி போட போகிறான் நம்ம செல்லக்குட்டி. ஏய் ஏய் என்னடி பண்ணுற? இப்போ தான் உனக்கு பால் கொடுத்தேன், போ ஊற்றி வச்சுருக்கு, போய் குடிச்சிட்டு தூங்கு. அண்ட் வந்து எவ்வளோ தான் பெயின் இருந்தாலும் வந்து நம்மளோட பெட்ஸ் வந்து நம்ம கூட வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற வந்தீங்க? ஏய் ஓடிப்போ, வீட்டுக்கு போ, அச்சு போடுவேன். ஒழுங்கா வீட்டுக்கு போய் தூங்கு. போன்ற நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் போ வீட்டுக்கு போ, நல்ல பிள்ளையா போய் தூங்க. அண்ட் வந்து கைஸ் என்ன தான் வந்து சோகம் பெயின் எவ்வளோ இருந்தாலும் வந்து நம்மளோட அந்த ஒரு பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து கொஞ்சம் இருந்தாலே போதும். அதுவும் வந்து கேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, தடவி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தடவி கொடுத்தீங்கனாலே வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து முக்கால்வாசி குறைஞ்சிரும். ஆனால் எனக்கு வந்து ஓகே இவ பாருங்கள், இப்போ தான் போடின்னு வீட்டுக்குள்ளே அடித்து துரத்திட்டு வந்தால் திருப்பி வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா. என்ன பண்ணுறீங்க மேடம்? ஸோ வந்து இவ்வளோதாங்க இஸ் மேட்ரு. ஒரு சில நாள்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு சில டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கெலாம் வந்து ஒரு 2 டேட் இருக்குது ஓகேவா. இந்த 2 டேட் வந்தால் எதுக்குடா இந்த டேட்லாம் வருதுன்னு எனக்கு தோணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 ஓகேவா. இதோ இவன் நிற்கிறான்ல, இவனுக்கு டியூ கட்ட வேண்டிய டேட் 25. அண்ட் வந்து நான் மந்த் ஸ்டார்டிங் 1ஆம் தேதி ஓகேவா. 1ஆம் தேதி வந்தால் ஹவுஸ் ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும், சம்திங் எல்லாமே. பர்ஸை திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இருக்கும், 0. அதுவும் வந்து ஒரு புண்ணியமாக இருக்கான் ஓகேவா. டெய்லியும் கூப்பிட்டு போவார், கூப்பிட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்புறம் ஒரு நைட் ஒரு 11:30 ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவோம் ஓகேவா. 9:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து 11:30க்கு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், அப்புறம் வந்து ஃபோன் நோண்டுவோம். மார்னிங் ஒர்க்குக்கு போனால் டேட்டா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ஒய்ஃபை இருக்குது ஓகேவா. ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேக்கரிக்கு போய் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை டேலி பண்ணி முடிச்சுருவோம். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், மொபைலுக்கு ரீசார்ஜ் பில் பே பண்ணுறோம். ஸோ எதுக்கு அந்த 1 ஜிபினாலும் அவனுக்கு நம்ம சும்மா கொடுக்கணும். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சு விட்டுறது தான் எல்லாமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசுன்ற ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேல்யூ இருக்குல்ல அது வந்து டபுள் மடங்காக ஏறும். அதுவே வந்து அது இல்லைன்னா உங்களோட வேல்யூ வந்து 0ல் தான் இருக்கும். அந்த பேப்பருக்கு இருக்கிற வேல்யூ ஹியூமன்ஸுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் என்றைக்கோ வல்லரசாக இருப்போம். அண்ட் என்னடா இவ்வளோ கருத்தூசியெல்லாம் போடுறியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இங்கே கேட்குது. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து ஒரு லிமிட் அளவுக்கு தான் பொறுக்க முடியுது. மீதி லெவலுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வராத குறைங்க. என்னடா பண்ணலான்னு நம்மளும் ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறோம். பட் அந்த டே எப்போ வரும்னு தான் தெரில, ஆனால் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப வந்து இந்த ஏஜ்லலாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்லாம் அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் சொசைட்டியை விட்டு தள்ளுங்க, அவனுங்க வாயை வந்து எதை வச்சு அடைக்க முடியாது. நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உனக்கு நீ எனக்கு நான், அவ்வளோதான் ஓகேவா. அண்ட் வந்து இதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லவ்ஸ்ன்னு ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த லவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சிரிப்பாகவே வருது. பட் இருந்தாலும் வந்து அவங்களும் வந்து என்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் அது இதுன்னெலாம் கேட்டதில்லை. எப்போவாவது ஒரு தடவை மீட் பண்ணுறது, அப்புறம் டெய்லியும் கால், அப்புறம் மெசேஜ். அப்படி ஒரு வேளை கால் பண்ண முடியாட்டியும் ஒரு சிங்கிள் மெசேஜ் இருந்தால் போதும். அந்த ஒரு மெசேஜுக்காகவே வந்து ஒரு டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம்.
அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஜாலியாக. ஸோ 4 இயர்ஸ் ஆச்சு ஓகேவா. லவ் பண்ணி வந்து இப்போது 4 இல்லை அடப்பாவி 3 இயர்ஸ் ஆச்சு ஓகேவா. ஸோ 3 இயர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரில, எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போச்சுன்னு வந்து ஒன்றுமே தெரியல. ஆக மொத்தம் அது வந்து போயிடுச்சு. வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயம் ஏன் வருதுன்னு தெரியாது, ஏன் போகுதுன்னு தெரியாது. அதில் வந்து மொதல் விஷயம் வந்து மணி, செகண்ட் விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் ஓகேவா. நீங்கள் யாரை வந்து ஃபுல்லாக நம்புறீங்களோ அவங்க தான் ஒரு நாள் வந்து உங்களை வச்சு செய்வாங்க ஓகேவா. ஸோ வந்து ட்ரஸ்ட்டுன்றதை வந்து எல்லார் மேலேயுமே ஈவனாக காட்டாதீங்க. உங்களுக்கு உங்கள் மனசுக்கு வந்து இவங்க வந்து நம்ம கூட வந்து உண்மையாக இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்டா அப்படின்னு உங்கள் மனசு வந்து சொல்லும். அப்படி சொல்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவன் என்னை ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறானேன்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்டி. நீ ஏன்டா அந்த எனக்கு அவன் இந்த சைடில் இருந்து அந்த ஹெட்லைட் தெரியுதுல்ல, அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து அந்த ஹெட்லைட் வந்து என்னை பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. ஏன்டா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, இவனுங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் ஏதாவது பண்ணிவிட்டு உள்ளே போய் உக்காந்துடலாமான் இருக்குது ப்ரோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து லவ் யூடா தம்பி. நீ இல்லைனா வந்து நம்ம சேனலில் வந்து இப்போது 2K ஃபேமிலி வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நீ இல்லைனா அது சாத்தியமே கிடையாது. நீ தான் என்னைக்காக இருந்தாலுமே வந்து யூ ஒன்லி மை லக்கி சாம் ஓகேவா. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலுமே சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா டார்லிங் டானி. ஸோ போய் தூங்குங்கப்பா. நான் தான் ஏதோ புலம்பிகிட்ருக்கேன். ஏன் புலம்பலை கேட்குறதுக்கும் ஒரு 2000 பேர் இருக்கீங்கன்றதை பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்டே டியூன், மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பை.